அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான DEB ஐடி என்றால் என்ன, DEB ஐடியின் பயன்கள் யாவை, DEB ஐடியை எவ்வாறு இணையதளம் வழியாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தொலைதூர கல்வி நிறுவனங்களில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஆன்லைன் லேர்னிங் ஆகிய படிப்புகளுக்கு சேர விரும்பும் மாணவர்கள் கண்டிப்பாக DEB ஐடி உருவாக்க வேண்டும். அந்த DEB ஐடி பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். DEB ஐடி என்பது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ ஐடி என்பதன் சுருக்கமாகும். அதாவது தொலைதூர கல்விக்கான பணியக அடையாள அட்டை. இது UGCயால், அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான அடையாள எண்ணாகும். இந்தியாவில் தொலைதூர கல்வி ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மற்றும் இணையவழி கல்வி ஆன்லைன் லேர்னிங் ஆகிய அனைத்து படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கும் இந்த DEB ஐடி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. DEB ஐடியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கீகாரம். நீங்கள் சேரும் கல்வி நிறுவனம் அல்லது பாடப்பிரிவு UGCயால் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை இந்த ஐடி உறுதிப்படுத்துகிறது. இதன் மூலம் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் சேர்ந்து ஏமாற்றப்படுவதிலிருந்து மாணவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தொலைதூர கல்வி நிறுவனங்களில் ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மற்றும் ஆன்லைன் லேர்னிங் ஆகிய படிப்புகளில் சேர இருக்கும் மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை பயில்வதற்கு நிச்சயமாக DEB ஐடி தேவைப்படுகிறது. அடுத்ததாக ஆவணங்கள். இது மாணவர்களின் கல்வி பதிவுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அவற்றை எளிதாக அணுக உதவுகிறது. அடுத்ததாக கிரெடிட் டிரான்ஸ்பர், அதாவது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து மற்றொரு பல்கலைக்கழகத்திற்கு மாறும்போது உங்கள் மதிப்பெண்களை எளிதாக மாற்றிக்கொள்ள இந்த DEB ஐடி உதவுகிறது. அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது உங்கள் கல்வி தகுதியின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த இந்த ஐடி உதவுகிறது. DEB ஐடியை எவ்வாறு பெறுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, DEB ஐடியை பெறுவதற்கு முன் நீங்கள் ABC ஐடி எனப்படும் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஐடி வைத்திருக்க வேண்டும். முதலில் டிஜிலாக்கரில் இருந்து உங்கள் ஆதார் அட்டையை பயன்படுத்தி ABC ஐடியை உருவாக்க வேண்டும். பிறகு UGC DEBயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்கள் ABC ஐடியை உள்ளிட்டு DEB ஐடியை உருவாக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தொலைதூர கல்வி பயிலும் மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளில் சேர்வதற்கு DEB ஐடி கட்டாயமாகும். DEB ஐடியை இணையதளம் வழியாக உருவாக்குவதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.deb.ugc.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் UGC டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் DEB ஐடி உருவாக்குவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுலயே இங்க ஒரு மெனு இருக்கு, கெட் DEB ஐடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். DEB ஐடி இஸ் a unique ID that is to be mandatory created by the learner who wish to get admission in open and distance learning online program. The purpose of DEB ID is to ensure that a learner are taking admission in the open and distance learning or online program of the higher education institute which are recognized by the commission. Student can create an ABC ID through the DigiLocker account. Precaution to be followed must be looked here அப்படின்னு எழுத்து கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த மெனுவிலேயே about DEB ஐடி கொடுத்திருக்காங்க. DEB ஐடி பத்திய முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. Step to follow for taking admission in open and distance learning online program. Step 4 கொடுத்திருக்காங்க. அதாவது create ABC ID, next create DEB ID and enroll in a UGC recognized higher education institute using DEB ID and complete admission procedure in higher education institute portal with the DEB ID. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக recognized programs கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகள் மாநில வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் லுக்கிங் ஃபார் ரெகக்னைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். கீழே இயர், மூட், UG, PG, ஸ்டேட், நேம், ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. 2024-2025 கல்வியாண்டில் ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மற்றும் ஆன்லைன் லேர்னிங் ஆகிய UG, PG பிரிவுகளில் மாநில வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களின் பெயர், அந்த பல்கலைக்கழகங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பாடங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நீங்கள் கல்வி பயில இருக்கும் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை இந்த இணையதளத்திலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகள் மட்டுமே சேர்ந்து கல்வி பயில வேண்டும். இல்லையில் பிற்காலங்களில் இன்னல்களுக்கு உள்ளாக நேரிடும். அதன் பிறகு இந்த மெனுவிலேயே frequently asked questions கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி what is DEB ID, what is the objective
objective of creating a DEB ID? Can students enroll in ODL or online program without a DEB ID? How to create a DEB ID? How to create an ABC ID? அந்த மாதிரி frequently asked questions கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் ஒவ்வொன்றாக கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். and பிறகு contact us details எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம இணையதளம் வழியாக DEB ID உருவாக்குவதற்கு இந்த பேஜ்லயே வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க get your DEB ID or update your DEB details அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. புதுசாக DEB ID உருவாக்கக்கூடியவர்கள் இந்த பக்கத்துல தான் DEB ID உருவாக்க வேண்டும். ஆல்ரெடி DEB ID இருக்கக்கூடியவங்க உங்களது DEB ஐடியில ஏதாவது கரெக்ஷன் அல்லது அப்டேஷன் தேவைப்பட்டுச்சுனால இந்த இணையதளத்தில் தான் செய்ய வேண்டும். கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க for correction or update in DEB ID if it's already created அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி உங்களுக்கு DEB ID இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கோ இல்ல அப்டேட் பண்றதுக்கோ வழிவகைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. கீழே கரெக்ட் ABER or ABC கார்டு before creating DEB ID அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு DEB ID உருவாக்குவதற்கு முன்பாக உங்களது ABC ஐடியில ஏதாவது கரெக்ஷன் அல்லது அப்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டெப்பை கடைபிடித்து நீங்கள் உங்களது ABC ஐடியை கரெக்ஷன் அல்லது அப்டேஷன் பண்ணிக்கலாம். DEB ஐடி உருவாக்குவதற்காக முதலில் ABC ஐடி எனப்படும் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் என்ற ஐடி நீங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். ABC ஐடி இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் DEB ஐடி உருவாக்க முடியும். ABC ஐடி எவ்வாறு இணையதளம் வழியாக உருவாக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு உங்களது ABC ஐடியை உருவாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ABC ஐடி உருவாக்குவதற்காக டிஜிலாக்கர் இணையதளத்தில் சென்று உங்களது மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் எண்ணை என்டர் செய்து வெரிஃபை செய்து உங்களது ABC ஐடியை உருவாக்கி கொள்ள வேண்டும். ABC ஐடி உள்ளவர்கள் இந்த இணையதளத்தில் DEB ஐடி உருவாக்குவதற்காக ஃபர்ஸ்ட்ல உங்க ABC ஐடியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு என்டர் ஆதார் நேம் கேட்டிருக்காங்க. ஆதாரில் உள்ளவாறு உங்களது பெயர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்டர் இயர் ஆஃப் பர்த் உங்க பர்த் இயரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்திருக்காங்க. உங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்சென்ட் கிவன் பை அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. செல்ஃப் அதர்ஸ் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் கொடுத்த உடனே நீங்க இங்க ஆதாரில் உள்ளவாறு என்டர் பண்ணிருக்கக்கூடிய நேம் இங்க வரும். என்டர் ப்ரொவைடர் நேம். அப்புறம் என்டர் ப்ரொவைடர் அதென்டிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. UID செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்டர் ப்ரொவைடர் அதென்டிகேஷன் ஐடி நம்பர் உங்க ABC ஐடி ஆட்டோமேட்டிக்காவே இங்க நீங்க செல்ஃப் செலக்ட் பண்ண உடனே இங்க வரும். அப்புறம் என்டர் கன்சென்ட் ரிலேஷன் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்துரும். அதன் பிறகு என்டர் கன்சென்ட் பிளேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களது பிளேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த என்டர் கேப்சா இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ABC ஐடி உங்க ABC ஐடி ஆல்ரெடி நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய ABC ஐடி இங்க வரும். DEB ஐடி நாட் yet created அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்க நேம் இருக்கு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இங்க இருக்கு. அப்புறமா உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி இந்த அக்ரி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட் வந்திருக்கு. டியர் ஸ்டூடெண்ட், DEB ID is generated. We are pleased to inform you that unique DEB ID has been allocated to you. Students need to produce this ID to institute while taking admission. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு உங்க யூனிக் DEB ஐடி சென்ட் பண்ணியிருப்பாங்க. மெயில் வழியா சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து உங்க யூனிக் DEB ஐடியை நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆகவே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஆன்லைன் லேர்னிங் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக உங்களது DEB ஐடியை இவ்வாறு இணையதளம் வழியாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். DEB ஐடி இருந்தால் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளில் சேர்வதற்கு, தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் லேர்னிங் எஜுகேஷனில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வியை பயில்வதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஆகவே இவ்வாறு இணையதளம் வழியாக உங்களது DEB ஐடியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.